வணக்கம். தினத்தரணி செய்திகள். நெல்லை மாவட்டம் மன்னார்பேட்டை அரசு விரைவு போக்குவரத்து கழகம், LPF, AITUC, CITU கூட்டுக்குழுக்கள் சார்பாக தொடர்ந்த போராட்டம் நடைபெற்றது. சம்மேளன குழு உறுப்பினர் 2016 9வது மாதமே போக்குவரத்து தொழிலாளர்களுடைய 13வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை பேசி முடித்து புதிய சம்பளம் வழங்கியிருக்கிற அந்த அரசாங்கம். ஆனால் அஇஅதிமுக அரசு எப்போல்லாம் ஆட்சியில் இருக்காங்களோ அப்போ போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை முறையாக பேசி அந்த உரிய காலத்தில் வழங்குவதை அவங்க செய்கிறதில்லை. எப்போதுமே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மிகப்பெரிய குறை என்னென்னா, போக்குவரத்து தொழிலாளிக்கு எந்த விதமான அவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற மாட்டாங்க. இப்போ இன்றைக்கி சுமார் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் எங்களுடைய ஊதிய உயர்வு முடிந்து நாங்கள் புதிய சம்பளம் 10 மாதமாக வாங்கியிருக்கிறோம். ஆனால் இன்றைய வரைக்கும் அந்த புதிய ஊதிய உயர்வு அவங்க வழங்குவதற்கான பேச்சுவார்த்தையை இழுத்தடிக்கிறாங்க. இன்றைக்கு அரசாங்கத்தில் நிதி இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்தை மட்டும் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. போக்குவரத்து கழகம் என்பது ஒரு பொதுத்துறை நிறுவனம், மக்களுக்கு ஒரு சேவை நிறுவனம். இன்றைக்கு இந்தியாவிலே தமிழகத்தில் தான் குறைந்த கட்டணத்தில் பஸ்கள் இயங்குது. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அரசில் வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை இந்த அரசாங்கம் கொடுக்கணும், நிதி ஒதுக்கணும், பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கணும்னு நாங்கள் சொல்கிறோம். அதை ஒதுக்காமல் வருமானத்தை காரணம் காட்டி இந்த ஒப்பந்த பேச்சுவார்த்தையை இழுத்தடித்து இன்றைய வரைக்கும் பேசி தீர்க்காமல் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சம்பள பேச்சுவார்த்தையை உடனடியாக நீங்கள் பேசணும். போக்குவரத்து தொழிலாளிக்கு கிடைக்க வேண்டிய அந்த புதிய சம்பள உயர்வு கோரிக்கைகள் நிறைவேறணும் சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அனைத்து போக்குவரத்து கழகங்களிலும் இந்த தொடர் முழக்க போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம்.